செம்ம மாசான ஒரு சைனீஸ் ட்ராமா பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். சூப்பர் ஹிட்டாக ஆன்கோயிங்கில் இருக்க ஒரு சைனீஸ் ட்ராமா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதோட கதை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பர்சூட் ஆஃப் ஜேட் இதுதான் இந்த ட்ராமாவோட பேர். இந்த ட்ராமா ஸ்டார்டிங்கில் பயங்கரமான ஒரு ஸ்னோஃபாலை காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கசாப்பு கடைக்காரரோட பொண்ணு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தான் அவள் தங்கச்சியையும் காப்பாற்றிக்கிட்டு அவளையும் பார்த்துக்கணும். ஸோ அவளும் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா வச்சுருந்த கடையை அவளே ஃபாலோ பண்ணி அந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்கா. அந்த ஹிஸ்டாரிக்கல் டைமில் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணால் சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இந்த பொண்ணையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் அவள் கடற்கரை ஓரமாக போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ அந்த கடற்கரை ஓரமாக மயங்கி கிடக்கிறாரு. அவனை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளே வச்சு மெடிசன்லாம் கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. பட் ஹீரோவுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு பாஸ்ட் இருக்குது. அவர் ஒரு பிரின்சஸாக இருக்கார். அவங்களோட ராஜ்யத்தையும் ராஜாவான அவங்க அப்பாவையும் ராணியான அவங்க அம்மாவையும் கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஹீரோ இங்கே வந்து சேர்ந்திருக்காரு. ஹீரோக்கு கொஞ்ச நாள் சுயநலவே இல்லாமல் இருக்குது. ஹீரோயின் தான் வச்சு மெடிசன்லாம் கொடுத்து அவருக்கு சுயநினைவு வந்தோன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே நம்ம ஹீரோ அட்மையர் பண்ணுறாரு. இந்த காலத்தில் இவ்வளோ தைரியமாக ஒரு பொண்ணு வால் சண்டைலாம் போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த டயத்தில் தான் திடீர்னு அந்த ஊரில் போர் வருது. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. அதனால ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த சமயத்தில் போர் வந்ததுனால போருக்கு நம்ம ஹீரோயினும் போகிறா, ஹீரோவும் போகிறா. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட உண்மையான முகம் வெளியில் தெரிய வருது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் எதுக்கு போருக்கு வந்திருக்கா அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி போருக்கு வந்திருக்கா. இந்த போரில் நம்ம ஹீரோயின் என்னதான் கசாப் கடைக்கார பொண்ணாக இருந்தாலும் பயங்கரமாக வால் சண்டைலாம் போட்டு பயங்கரமான வெற்றிகளை குமிச்சுக்கிட்டு வர்றான். இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் கடைசியில் இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, அவங்க எதிரியாக அவங்க 2 பேரும் எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்றதையும் இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியும் ரொம்ப அழகாக ஃப்ளோவாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேக் மேரேஜ் மட்டுமே இல்லாமல் வார், ஆக்ஷன், காமெடி அப்படின்னு ரொமான்ஸ் அப்படின்னு எல்லாம் கலந்து இந்த சீரீஸில் மாசாக சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த சீரீஸை டைப் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது.